தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலும் இதுவரை புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாகவே எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. எந்த ஒரு வளர்ச்சியும் எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இல்லை. இது என்னுடைய வெறும் வார்த்தை அல்ல. எங்கள் தொகுதி தொடர்ந்து பின்தங்கியதின் வேதனையை வெளிப்படுத்தும் வார்த்தை. இது எங்கள் கம்பம் தொகுதி மக்களின் வார்த்தை. சென்னை மாகாணமாக இருந்த காலத்திலே முதலமைச்சராக 1936ஆம் ஆண்டு பதவி வகித்த ஐயா பி.டி. ராஜன் பிறந்த மண் எங்கள் கம்பம் தொகுதி மண். தமிழகத்திலே தேனி மாவட்டம் 6 முதலமைச்சர்களை தந்த சிறப்பு மிக்க மாவட்டம். ஆனால் எங்கள் கம்பம் தொகுதி மட்டும் தேனி மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய தொகுதியாகவே உள்ளது. மாண்புமிகு நம் தமிழக முதல்வர் இன்றைய தமிழகத்தை நாளைய இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று நாளைய உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க இருக்கிறார். அந்த வகையிலே வளர்ச்சியில் எங்கள் கம்பம் தொகுதியை ஒரு கை குழந்தையாக கையில் எடுத்து வளர்த்திட அவர் கரங்களில் கொடுக்கிறேன் எங்கள் கம்பம் தொகுதியை. பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலம் இந்த தொகுதியை கை குழந்தையை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் என் சார்பாகவும் எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேனி மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மற்ற 3 சட்டமன்ற தொகுதியிலும் 20க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள் அமைந்தும் இதுவரை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி கூட இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு கல்லூரி கூட கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை இல்லை. எங்கள் மாவட்டத்தில் முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள் கம்பத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லாமல் புறக்கணித்தது எங்கள் தொகுதி மக்களுக்கு இன்று வரை மனவேதனையாக உள்ளது. எனவே எந்த ஒரு அரசு கல்லூரியும் எதுவும் இல்லாத கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு தேனி மாவட்டத்தில் இல்லாத அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், வேளாண் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, சித்த மருத்துவ கல்லூரி போன்ற கல்லூரிகளை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இயற்கை வளம் நிறைந்த எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இசைநாடி இளையராஜா உட்பட பல இசை அமைப்பாளர்களையும் பல திரைப்பட இயக்குநர்களையும் எண்ணற்ற நடிகர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கிய பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட எங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு அரசு திரைப்பட கல்லூரியை கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அமைத்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் இந்தியாவிலே ஒரு ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் பகுதியாக எங்கள் தொகுதியில் உள்ள ராயப்பம்பட்டி ஊராட்சி உள்ளது. இந்த ராயப்பம்பட்டி ஊராட்சியை கல்வி கிராமமாக, எஜுகேஷன் வில்லேஜாக அறிவித்து அனைத்து அரசு கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளை ஒருங்கிணைத்து அமைத்து தந்திட நம்முடைய அரசை வேண்டுகிறேன். மேலும் அதிக மாணவ மாணவியர்கள் இங்கு படிப்பதால் ராயப்பம்பட்டி ஊராட்சியிலே ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டுகிறேன். தேனி மாவட்டத்தில் கம்பம் தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட கூலி தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த உள்ள ஒரு தொகுதி. கம்பம் தொகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாததால் தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கேரளா மாநிலத்திற்கு கூலி வேலைக்கு சென்று வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள். அதேபோல் எங்கள் கம்பம் தொகுதியில் படித்த 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இன்றியும் இருக்கிறார்கள். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வேலைவாய்ப்பை வழங்கும் எந்த ஒரு தொழிற்சாலையும் இதுவரை எந்த ஒரு அரசும் அமைத்து கொடுக்கப்படவில்லை. நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் தமிழ்நாட்டில் முன்னேற்ற பாதையில் தொழில்துறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே தொழில் தொடங்க வரும் தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்களை எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னுரிமை வழங்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிற்சாலை, தொழில் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்களை எங்கள் கம்பம் தொகுதியில் அமைத்து தர பணியுடன் வேண்டிக் கொள்கின்றேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்பத்தில் ஒரு காலத்தில் ஜவுளி ரெடிமேட் உற்பத்தி சிறந்து விளங்கி இன்று நலிவடைந்து வருகிறது. நலிவடைந்து வரும் ஜவுளி ரெடிமேட் உற்பத்தியை உயர்த்திட சர்வதேச தரத்திலான ஜவுளி ரெடிமேட் வர்த்தக மையம் ஒன்றை எங்கள் தொகுதியில் அமைத்து தருமாறு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் சிட்கோ தொழிற்பூங்கா ஒன்றையும் அமைத்து தரும்படி மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். கம்பம் தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழகத்தின் கேரளாவை இணைக்கும் தேவாரம் சாக்குளத்து மெட்டு சாலை 300-400 ஆண்டு காலமாக மக்கள் புழக்கத்தில் இருந்த இந்த பாதையை 1981ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்ட பாதையாகும். அதன் பிறகு வந்த பல்வேறு முதல்வர்களும் முயன்று முடியாமல் பல்வேறு காரணங்களால் இந்த பாதை அமையப்பெறவில்லை. தமிழகத்திலே கேரளா மலைப்பாதையை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளாவை அடையக்கூடிய ஒரே பாதை இந்த சாக்குளத்து மெட்டு பாதையாகும். இந்த பாதை சீரமைத்து போக்குவரத்து பாதையாக அமைத்து தந்தால் தமிழக கேரளா உறவு மேம்படுவதோடு தமிழகம் குறிப்பாக தேனி மாவட்டம் தொழில், மருத்துவம், கல்வி இதர அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடையும். தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு மற்றும் ஒரு பாதையாக இந்த பாதை அமையும் என்பதை கூறிக்கொண்டு மேலும் இந்த திட்டத்திற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் திட்ட மதிப்பீடு தோராயமாக சுமார் 155 கோடி தயார் செய்து அனுப்பப்பட்டு உள்ளது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பணியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பாதையை அரசு அமைத்து கொடுத்தால் இனி வரும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நமது அரசின் வெற்றி பாதையாக மக்கள் தேவாரம் சாக்குளத்து மெட்டு பாதை பேசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை வளமும் சுற்றுலா நிறைந்த எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை, சுருளி அருவி, சின்ன சுருளி அருவி, வைகை அணை, லோயர் கேம்ப் போன்ற பகுதிகளில் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாடு திட்டத்தை கொண்டு வந்து மேம்படுத்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வைகை அணை சுற்றுலா நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வனவியல் கல்லூரி உள்ளது. வனத்துறைக்கு சொந்தமான பல 100 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. எனவே சுற்றுலா வரும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வனத்துறை மூலம் வனவியல் பூங்கா ஒன்றை எங்கள் தேனி மாவட்டத்திற்கு அமைத்து தரும்படி மாண்புமிகு வனத்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே கடந்த ஆட்சியில் திட்டமிடப்பட்டு போதிய நிதி இல்லாமல் நின்று போன சண்முகாநதி தொட்டமாந்துறை கால்வாய் திட்டத்தை எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்து இதனால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் சண்முகாநதி அணையை தூர்வாரி விரிவாக்கம் செய்திட வேண்டுகிறேன். வைகை அணையை தூர்வாரும் பணியை விரைந்து முடித்திடவும் கம்பம் தொகுதி நீர்நிலை ஆதாரங்களை பெருக்கக்கூடிய வகையில் 90 கண்மாய்கள், குளங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரித்திட வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, எங்கள் கம்பம் தொகுதியில் 18ஆம் கால்வாய் பராமரிப்பு பணி ஆரம்பம் முதல் முடிவும் வரை உள்ள பணிகள் விரைந்து சீரமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் நன்றி சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவரிலே கம்பம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பாவப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த மக்களின் அனைவருமே இப்ப பாவப்பட்ட இல்ல பேரவைத் தலைவரே, கடைசி 10வது ஆளா இறக்கி விட்டுருக்கீங்க என்னைய. இல்ல கம்பம் சட்டமன்ற தொகுதி பாவப்பட்ட தொகுதி. கொஞ்சம் நன்றி சொல்லி முடிங்க. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளையம்மாபுரம் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி உண்டு உறைவிட பள்ளியாக உள்ளது. இங்கு அதிகப்படியான மாணவ மாணவியர்கள் பள்ளியும் விடுதியும் தங்கி பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியின் 16 வகுப்பறைகளும் கூடுதல் விடுதி வசதி கட்டிடங்களும் கட்டித்தர மாண்புமிகு நம்முடைய பிற்பட்டத்துறை நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மேகமலை வருஷநாடு மக்களின் பண வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்தி நிரந்தரமாக அவர்கள் வாழ்ந்திட அவருக்கு வாழ்வியல் உரிமையை நமது அரசு மட்டுமே பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை
நம் மக்களுக்கு உள்ளது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமாக வலுவான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவிலை வைத்து வெற்றியை பெற்றுத்தர நமது அரசை வேண்டுகிறேன். தேனி மலைமாடுகள் இந்தியாவிலே பாரம்பரியமிக்க வீரியமிக்க மாடுகள். சுமார் 5000 ஆண்டுகளாக வனத்தில் மேய்ந்து வனத்தோடு வாழ்ந்த நம் நாட்டின மாடுகள். ஆனால் இன்று வனத்தில் மேய அனுமதி மறுப்பதால் இந்த தேனி மலைமாடுகள் இனம் அழிந்து வரக்கூடிய மாட்டினமாக இருக்கிறது. மீண்டும் வனத்தில் மேய்க்கக்கூடிய உரிமையை வனத்துறை அமைச்சர் பெற்றுத்தர வேண்டுகிறேன். மேலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லையில் அமைந்துள்ள கண்ணகி திருக்கோயில் வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோயில். தமிழ் கடவுள் முதல் தமிழ் பெண் தெய்வம் மங்களதேவி கண்ணகி திருக்கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி தற்போது ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி மட்டுமே திறக்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபட இருக்கிறார்கள். அந்த ஒரு நாள் மட்டும் திறக்கப்படும் நிலையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி 3 நாட்களில் பக்தர்கள் வழிபட அனுமதி வழங்க நமது தமிழக அரசை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு இது மட்டும் விளையாட்டு துறையிலே கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் படத்தை இந்த அவையில் சட்டசபையில் வைத்திட அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இந்திய சுதந்திரத்துக்காக தன் சொத்துக்கள் முழுவதும் தன் வாழ்நாளை சிறையில் கழித்த ஐயா வஉசி அவர்கள் சிலை கம்பம் வஉசி திடலிலே அமைக்க பெறாமல் 25 ஆண்டு காலமாக ஒரு பெட்டிக்கடையிலே சிறையில் வைத்தது போல் பூட்டப்பட்டுள்ளது. அந்த வஉசி சிலையை வஉசி திடலில் அமைப்பதற்கும் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் உத்தமபாளையம் தேரடி பகுதியில் சட்டமேதை நமது இந்திய திருநாட்டுக்கு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த நமது கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைக்க அனுமதி இல்லாமல் அம்பேத்கர் சிலை வைக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கும் நமது அரசு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு கேரளா எல்லை பகுதியான குமுளி கம்பமெட்டு ஆகிய பகுதியில் ஒருங்கிணைந்த வலுவான சோதனை சாவடியை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு பாயிண்ட். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கம்பம் மற்றும் உத்தமபாளையம் பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகம் பாலடைந்த இடிந்த வாடகை கட்டத்தில் இருக்கிறது. புதிய பத்திரப்பதிவு அலுவலகத்தை கட்டித்தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.